Hi, welcome to Tina Ari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்ம வந்து நெட் கிளாத் வச்சு தான் வந்து ப்ரூச்சஸ் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நான் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேன்வாஸ்லாம் இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஒரு சார்ட் பேப்பரோ இல்லைனா வந்து நியூஸ் பேப்பரோ நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு குட்டியான ஒரு வளையலோ இல்லைனா ஏதாவது ஒரு மூடி அந்த மாதிரியோட அளவு எடுத்து கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற அளவை பொறுத்து அந்த ஃப்ளவரோட சைஸ் வந்து இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நான் கிளாத்தை வந்து ஒரு 4-5 டைம் வந்து மடித்து அதை 2ஆக மடித்து எடுத்துக்கிறேன். மொத்தத்தில் ஒரு 10-11 பீஸ் 12 பீஸ் கிட்ட வர மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அந்த பீஸ் வந்து நிறையா ஆகுச்சுன்னா ரொம்ப அந்த நல்ல அடுக்காக வந்த மாதிரி வரும் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. இதை நான் திரும்ப ஒரு டைம் மடித்து எடுத்து தான் வந்து கட் பண்ண போகிறேன். இதை மேலே வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும். அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த நெட் கிளாத் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மடிக்கும்போது உள்ளே ஒரு பக்கம் வந்து உள்ளே போன மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போயிடும். அதனால் கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் சைஸ் வந்து மாறிடும். இதே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒவ்வொரு பீஸாக வந்து கட் பண்ணும்போது சைஸ் வந்து கொஞ்சம் மாறலாம். ஏன்னா வந்து நெட் கிளாத்துங்கிறதுனால கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி வழுகிக்கிட்டே போகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே இது உங்களுக்கு ரெடி பண்ண சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுனாலும் நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து இதே மாதிரி மடிச்சுட்டு திரும்ப அதே வந்து அதாவது 4ஆக மடிக்கணும். மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஊசியில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து நீங்கள் ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் நெட் கிளாத்தை வந்து 4ஆக மடித்து திரும்ப அது பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். என்னோடய சேனலில் ப்ரூச்சஸ்க்குரிய வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. பேசிக் லெவல்லேருந்தே வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் வந்து கிளாத்தில் எப்படி ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணுறது, ஸ்டாக்கிங் கிளாத்தில் எப்படி பண்ணுறது, நெட் கிளாத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சேனலில் போய் பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரூச்சஸ் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டும் அவைலபிளாக இருக்குது. ப்ரூச்சஸ் கிட்டோட ரேட் வந்து 750 ரூபா, ஃப்ரீ ஷிப்பிங். மெட்டீரியல் ரேட் வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியலுக்கு அமௌண்ட் டீட்டெயில் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இதே மாதிரி தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் நெட் கிளாத்தை வந்து 4ஆக மடித்து வந்து இதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதே இது நீங்கள் இதே மெத்தடில் வந்து ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சி அதில் ஃப்ளவர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணலாம். அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஒரு லீஃப் வரைஞ்சி அதில் 2-3 ஃப்ளவர் அங்கங்கே வர மாதிரி பண்ணுறதுனாலும் இந்த மாடல் நம்ம வந்து பண்ணலாம். நல்லாயிருக்கும். ப்ளவுஸ்லலாம் அந்த கொடி டைப் போட்டு அங்கங்கே ஃப்ளவர்ஸ் வர மாதிரி இதில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து பெரிய ஃப்ளவராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சிங்கிள் பீஸ் வச்சு நீங்கள் அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இப்போ 4 ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதோட அந்த 2 இதுக்கு கேப்பில் வந்து அடுத்த பீஸ் வச்சு வைக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு இதுக்கு மேலேயே வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து முடிக்க முடியாது, அப்படி போய்கிட்டே இருக்கும். அதனால் அடுத்த நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து முதல்ல ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2க்கும் இடையில வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து உள் பக்கம் வந்து அப்படியே குறுகிட்டே போகும்போது நமக்கு ஃபைனலாக முடிஞ்சிடும். நான் வந்து என்கிட்ட இருக்கிற பீஸ் மட்டும் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு பீஸ் வர மாதிரி வந்திருக்காது. நீங்கள் வந்து ரெடி பண்ணுறப்ப வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை கட் பண்ணி வேறு எதுலேயும் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளவுஸ்லலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குட்டியாக ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அந்த ரவுண்ட் ஷேப்பை. இப்போ இது வந்து நார்மலான சைஸ் தான். இதோட குட்டியாகவும் நம்ம பண்ணலாம். ஆனால் இதோட பெருசாக பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட பெருசாக பண்ணி நீங்கள் வந்து அந்த கிட்ஸுக்கு வந்து சென்டர் கிளிப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஃப்ளவராக பண்ணி சென்டரில் ஒரு பீடோ இல்லைன்னா வேறு ஏதாவது மெட்டீரியல் வச்சு ரெடி பண்ணிவிட்டு கீழே வந்து கேன்வாஸ் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கிட்ஸுக்குள்ளே ஹேர் பவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட சைடில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இப்போ
கிட்ஸ் வந்து நல்லா லாங் ஃப்ராக் மாதிரி போடுறாங்க, அந்த இதுக்கு வந்து அதே கலரில் நம்ம நெட் கிளாத் வாங்கி நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதோட சென்டரில் வந்து நான் வந்து ஒரு கிளிப் ஸ்டோனும் அதை சுற்றி வந்து ஃப்ளார் ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஃப்ளார் ஜமிக்கினா பெரிய சைஸ் ஃப்ளார் ஜமிக்கி இல்லை, குட்டி சைஸ் ஃப்ளார் ஜமிக்கி வச்சு அதோட சென்டரில் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அதுதான் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ்லலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸ் கலர் சாரீ கலர் காம்பினேஷன் வச்சு நீங்கள் இப்போ ப்ளவுஸ் பண்ணும்போது சாரியோட கலரில் நெட் கிளாத் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டரில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து ப்ளவுஸோட கலரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இதே இது சாரீ கலர்லேயே பண்ணும்போது அந்த சென்டரில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே சென்டரில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன், அப்புறமா வந்து அதை சுற்றி வந்து ஃப்ளவர் ஜமிக்கி ஒரு சுகர் பீடு, அடுத்து ஃப்ளவர் ஜமிக்கி ஒரு சுகர் பீடு, அந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.